வெல்கம் டு ஆத்மா. சிறுமி கௌரியின் ரத்தம் ஒரு ஆத்மாவை உயிர் பெறச் செய்திருக்கிறது. என்றோ ஒரு நாள் விடுதிக்கு வந்து எச்சரிக்கை விடுத்த மந்திரவாதியின் எச்சரிக்கையை மறந்துவிட்டான் சந்திரன். மந்திரவாதி புதைத்த தேங்காய் பலனளிக்கவில்லை. ஆனால் அதையும் மீறி தான் நினைத்தவாறு சிறுமியை இரத்தக்காவு கொடுத்து விட்டான். சிறுமி கொடுத்ததென்னவோ சிறுதுளி ரத்தம்தான். ஆனால் அந்த இரத்தத்தினால் மண்ணிலிருந்து வெளியே வந்து தன்னை ஏமாற்றி உயிர் பறித்த சந்திரனையும் அவரது கூட்டாளியையும் பழிவாங்க தொடங்கிவிட்டது ஒரு ஆத்மா. ஆத்மாக்களுக்கு எதிரிகளின் முகவரிகள் தேவையில்லை அல்லவா? வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்வோம். சீக்கிரம் வாங்க. இந்த சரக்குல போதையே ஏறலண்ணே. வணக்கையா. என் பேர் சிவராமங்க. இந்த வீட்டுல தான் வாட்ச்மேனா வேலை பார்க்கறேங்க. 2 நாளா உடம்பு சரியில்லை. எங்க முதலாளி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் வந்துட்டேன். சரிங்க அண்ணா இல்ல, சரக்கு போடுறியா? ஒரு ரவுண்டு போன. இல்ல வேணாங்க, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன். பெருசு ஒன்னும் வித்தியாசமா நினைக்காத, எடுத்துட்டு போ. வேணாங்கய்யா, நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதனாலதான். வேணாங்கய்யா, நான் முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு தாங்கய்யா இருந்தேன். இந்த பழ போன குடியாலதான் என் பொண்டாட்டிய பறி கொடுத்தேன். என் பொண்ணும் என்னை விட்டு போயிட்டேன். எங்க போயிட்டா? ஐயா, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட போயிட்டா. புருஷன் கூட தானே போனா, அதுக்கே இப்படி கண் கலங்குற? கல்யாணம் பண்ணது கூட எனக்கு தெரியாதுங்க. புருஷன் கூட போனதுக்கு அப்புறம் தான்மா எனக்கு தெரிய வந்துச்சு. ஐயா, எல்லாமே இந்த குடி, இந்த சனியினால வந்ததுங்கய்யா. நான் மட்டும் குடிக்காம இருந்திருந்தா என் தங்கம் என்னை விட்டு போயிருக்காது. அவ போய் 5 வருஷம் ஆச்சுயா. இது வரைக்கும் அவ எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு தகவலும் தெரியாதுங்கய்யா. எப்படியாவது என் பொண்ணு சாகத்துக்குள்ள ஒரு முறையாவது பார்க்கணும்னு ரொம்ப மனசு தவிக்குதுங்கய்யா. ஓகே ஓகே பெரியவரே, ഞങ്ങൾ எல்லாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ எதுக்கு சோக கீதம் பாடுற? போய் தனியா போய் குழம்பு. சரிங்க பாபு, எனக்கு ஊத்தவா? தனி பங்களாவில் வசித்து வரும் இவர் இரத்த கொதிப்பினால் இறந்து போனார். ஐயோ, அதிகமான போதையினால் இரத்த கொதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என டாக்டர்கள் கூறுகின்றார்கள். சாவில் மர்மம் இருப்பதாக தெரிகிறது. அந்த பங்களாவில் பேய்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் அப்பகுதியில் உள்ள மக்கள் கூறுகிறார்கள். எங்க பார்த்தாலும் பேய் பிசாசு. பாக்கியா, சமையல் வேலை ஆச்சா? முடிஞ்சிருச்சு. பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்காரு. வா. எங்க பாக்கியா பசிக்குது? ஒரே மன உளைச்சல். ஏன் மன உளைச்சல்? எந்த பேப்பரை படிச்சாலும் பேய் பத்தின செய்தியா தான் இருக்கு. பேய்னா உனக்கு பயமா? ஏய், எனக்கு என்ன பயம்? எங்க ஊர்ல எத்தனை பேய நான் ஓட்டிருக்கேன் தெரியுமா? அப்புறம் என்ன மன உளைச்சல்? எத்தனை ஊருக்கு போனாலும் சொந்த ஊர் மாதிரி வருமா? ஊருக்கு போகணும். ஓ அப்படியா? உன் சொந்த ஊர் எது? சென்னை தான். உன் புருஷன் எங்க இருக்காரு? அவரு வெளிநாட்டுல இருக்காரு. உன்னை பார்க்க வருவாரா? வருவாரு, எப்பயாவது வருவாரு. இப்போ உன் புருஷன் இல்லையே, நீ எப்படி ஃபீல் பண்ற? இருந்தா நல்லா இருக்கும். உன் புருஷன் எப்படி இருப்பாரு?
உங்கள மாதிரி நல்லா அழகா வாட்ட சாட்டமா இருப்பாரு. அப்படியா? என்ன பார்த்தா அவன் புருஷ மாதிரியா தோணுது? ஒரு சாயல்ல அப்படிதான் இருக்க. அப்போ நீ என்ன ரசிக்கிற? என் புருஷனும் அப்படிதான் பேசுவாரு. ஓ, அப்போ என் கூட பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ என்னையும் பிடிச்சிருக்கா? எனக்கு என் புருஷனை தான் பிடிக்கும். ஏய், ஐயோ, என்ன இது? தூக்கமே வர மாட்டேங்குதே. ஓ, புது இடங்கிறதுனால தூக்கம் வர மாட்டுதோ? ஒரு கோட்டர் அடிச்சாலே தூங்கிடுவேன். ஒரு ஃபுல்லு ஒரு ஆஃப் அடிச்சிருக்க, ஆனா தூக்கம் வரலையே. ஒருவேளை போதை அதிகமானதால தூக்கம் வரலையோ? போதையாவது வரும்னு பார்த்தா அதுவும் வரல. சரக்கு சரியில்லை போல இருக்கு. அதே நம்ம ஊர் சரக்குனா செம்மையா இருக்கும். ஒரு கட்டிங் போதும், சூப்பரா இருக்கும். இங்க இவ்வளவு குடிச்சோம், போதையும் வரல, தூக்கமும் வரல. கர்மம், இந்த ஊர்ல எல்லாம் டூப்ளிகேட் சரக்கு. தலைவலி நிக்காது போல இருக்கே. யாரு இந்த நேரத்துல கதவு தட்டுறது? சரி, பார்க்கலாம். வேலைக்காரி, என்னடி வேணும்? எனக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கும் தூக்கம் வரலடி. உள்ள வா, பேசிக்கிட்டு இருப்போம். உட்காருடி. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? உட்காரு. ஆமா, நீ ஏன் இப்படி இருக்கிற? நாங்க வரும்போது கூட நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்த. ஏன் இப்படி உம்முனாயிட்ட? ஏன், என்னாச்சு உனக்கு? சொல்லுடி. ஆடா, எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்க. கொஞ்சம் மனசை விட்டு பேசு. அப்பதான் மனசுல இருக்க பாரெல்லாம் குறையும். சரி, உன் பேர் என்ன? வெண்ணிலா. நல்லா இருக்கே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. என் புருஷன் பேரு ராகவன். அப்படியா? எந்த ஊரு? இதே ஊர்தான், சென்னை. வேலையா போச்சு. மத்தியானம் வேற சாப்பிட்டாரா இல்லன்னு தெரியலையே. அப்பா, அப்பா. யாரா? நான் தான் உங்க பொண்ணு. எதுக்குமா 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 என்ன எழுப்புல? நல்லா குடிக்கிறீங்களே, மத்தியானம் சாப்பிட்டீங்களா? எனக்கு சாப்பாடு வேணாம். நீ ஒரு 100 ரூபாய் பணம் கொடுமா. எதுக்கு? திரும்பவும் போய் குடிக்கிறதுக்கா? காசெல்லாம் கொடுக்க முடியாது. அம்மா, எனக்கு போதை ஏறணுமா. இன்னொரு ஆஃப் வச்சாதான் சரியா வரும்.
பணம் கொடுமா. பா இதுக்கு மேல குடிச்சா குடல் வெந்துரும்பா. எனக்கு குடல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் சாவேன், ஆனா குடிக்கணும். எனக்கு பணம் கொடுமா, பணம் கொடுமா தங்கம். இப்ப என்ன போ, பணம் கொடுத்தா சாப்பிடுவீங்க அதானே? பணம் கொடுமா, பணம் கொடுறா தங்கம். கொடுமா, கொடு. இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க. நீ சாப்பிடு, நான் போயிட்டு நைட்டு சாப்பிட்டுக்கிறேன். போய் தொலைங்க. அம்மாடி, நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. என்னடா இது, பொம்பளை எல்லாம் தண்ணி கடிச்சிக்கிறாங்கன்னா ஆமா எல்லாம் சரக்கு கடிச்சிக்கிறானுங்க. அவ்வளோ டிமாண்டா இருக்கு. ரோடு வேற ஒரு மாதிரியா இருக்கு. நான் பெருச என் பைக்கில் வந்து விழுறா. பைக்கில் உந்தா உயிர் போகாது, கை கால் தான் உடையும். தம்பி மனுஷ தம்பி, சின்ன கட்டிங் எக்ஸ்ட்ரா போச்சா, போதையில தெரியாம உண்டா. உங்க அண்டி எதுவும் அடிபடல? ஓ நம்ம கேஸா? பெருசு வயசான காலத்தில் வீட்டில் உட்காந்து குடிக்காம ரோட்டில் தண்ணி தடுமாறுறா. தம்பி யாரு தம்பி எனக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க? எனக்கு யாருமே இல்லையே, அதான் நானே போய் வாங்கிட்டு வந்தேன். ஓ சரி சரி வா, மெதுவாக காரு, உங்கள் வீட்டில் கொண்டு விட்டுறேன். வா. சரி. ஆடாமல் பத்திரமா காரு. வீட்டுக்கு வழி தெரியுங்களா? அதெல்லாம் கரெக்டா சொல்லுவேன் தம்பி. ஓ ஒழுங்கா பார்த்து வாயா, நழுவி போற. தம்பி நிறுத்து தம்பி, நிறுத்து. இதுதான் நம்ம வீடு. வாங்க தம்பி, வீட்டுக்குள்ள வந்துப்போம். நீங்க பார்க்க நல்ல மனுஷனா இருக்கீங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கணும். விடமாட்டோம் தம்பி. நீங்க யாரு என்னன்னே தெரியல, இப்பதான் பார்க்கணும். கொஞ்ச நேரத்துல எப்படி எல்லாம் என்கிட்ட பாசங்க. தம்பி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிச்சிருக்கு தம்பி. நான் கொடுத்து வச்சிடும் தம்பி. தம்பி நான் நினைக்கிறேன் நம்ம போன ஜென்மத்தோட விட்டகுற தொட்டகுறன்னு இல்லைன்னா இப்ப பாருங்க சொந்த மாதிரி ஒரு தாய் பிள்ளைய பழகிட்டோம். நல்லா சொன்னீங்க. இந்த உலகத்தில் கூட பிறந்தவன் தான் சொந்தமா? இந்த உலகத்தில் இன்னொரு உயிர் இருக்கிற வரைக்கும் யாருமே தனியால் கிடையாது. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, சொந்தம்தான். கை கொடுங்க தம்பி, நல்லா சொன்னீங்க தம்பி. இன்னைக்கு நான் சொல்றேன் தம்பி, எனக்கு ஒண்ணுன்னா நீங்க வரணும். அதே மாதிரி உங்களுக்கு எதுனாலும் நான் வந்து நிப்பேன். வாடாம வா 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 தம்பி. இது என் பொண்ணு வெண்ணிலா. என்ன டப்பு டப்புன்னு கோவம் வந்துடும், கோவக்காரி. ஆனா அப்பான்னா அது குசுரு. சரிங்க, நான் கிளம்புறேன். தம்பி ஏண்டாங்கண்ணு, ஒரு பெரியவங்கள அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க, உள்ள வாங்கன்னு கூப்பிட வேண்டாமடா? யாரு பெரியவங்க, நீங்களா? நல்லா குடிச்சிட்டு வந்திருக்க குடிகாரனுங்க. ஏண்டாங்கண்ணு, இப்படி கூட்டு வந்தவங்க முன்னாடி அப்பா இப்படியாடா திட்டுவா? பரவாயில்ல விடுங்க, பாப்பா சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, கரெக்டா தான் சொல்லியிருக்கு. இந்த புத்தி குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். 4 பேர் கேவலமா பேசினதுக்கு அப்புறம் வரக்கூடாது. பழிவாங்க சந்திரனை தொடர்ந்து வந்த அந்த ஆத்மா அவர்கள் தங்கியிருந்த பங்களாவில் வேலை செய்யும் பாக்யாவின் உடலில் புகுந்து புது உறவை புதுப்பித்துக் கொண்டது. குடியிலிருந்து திருந்திய தகப்பன், அவனது கண்ணீர், இவையெல்லாம் பாக்யாவின் உடலுக்குள் இருந்த ஆத்மாவை தவிக்க விட்டுவிட்டது. தூக்கம் வராத சாரதாவிடம் தன் கதையை சொல்லிக் கொண்டிருந்தது பாக்யாவின் உடலில் இருந்த வெண்ணிலா. கதையை ஆரம்பித்தது இறந்து போன ஆத்மாவாக இருந்தாலும் முடித்தவள் சாரதாவும் அவளது கூட்டாளிகளும் தானே. இனி சாரதாவின் நிலை என்ன? வெண்ணிலா பாக்யாவின் உடலுக்குள் புகுந்த ஒரு ஆத்மா. குடிகார சிவராமனின் ஒரே மகள், நன்கு படித்தவள், வேலைக்கு செல்பவள், இறந்த பின் திருந்திய தகப்பன். ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவளை தினம் தினம் கொன்றான். ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த நாள் விடியும். திசை தெரியாத எதிர்காலத்தில் அந்த இரவு முடியும். பழகிவிட்டாள் வெண்ணிலா. தந்தையின் இலக்கில் சிக்கிவிட்டால் தானும் குடிகார கணவனுக்கு சிக்கிவிடுவோம் என்ற எண்ணத்தில் தனது எதிர்காலத்தை தானே தீர்மானித்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டாள். அவளது போராட்டம் தொடங்கிவிட்டது. என்ன அந்த போராட்டம்? வாருங்கள் பார்க்கலாம். தம்பி
அது வெடுக்குன்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுச்சுன்னு மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அப்படிலாம் நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். தெரியும் தம்பி, தெரியும். என்ன உங்களுக்கு பெரிய மனசு. சரி, நான் கிளம்புறேங்க. புறப்புறன்றீங்களா தம்பி? சந்தோஷமா இல்லை தம்பி. இப்ப இது நம்ம எதுக்கு சாப்பிடுறோம்? ஒரு சந்தோஷத்துக்கு தானே. ஆனா என் பிள்ளைய பாருங்க, உங்க மனசு நோய் அடிச்சுட்டா. என் மனசுல எதுவும் இல்லைங்க. நாளைக்கு வேணா பார்க்கலாம். பார்க்கலாம் தம்பி, கண்டிப்பா நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்றோம். இன்னைக்கு நம்ம இப்ப விட்டுட்டு போனோம் சந்தோஷம் டபுள் மடங்கா அதை நாளைக்கு அனுபவிக்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நான் சந்தோஷமா தான் போறேன். நாளைக்கு சந்தோஷமாவே மீட் பண்ணுவோம். இனிமே நீங்க வெளியே போக வேணாம். உங்களுக்கு சரக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் ஃபோன் நம்பரை குறிச்சுங்க. ஃபோனை கொண்டாங்க, நான் சேவ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஃபோனு? என் நம்பரை சேவ் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு கூப்பிடுங்க, நம்ம மீட் பண்ணுவோம். சரி தம்பி. நான் கிளம்புங்களா? தம்பி நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நேத்து வந்தவரு ரொம்ப நல்ல மனுஷன். அக்கறைய வீடு வரைக்கும் வந்து விட்டு போனாரே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க சார். ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க, உங்க வீட்டுக்கே வந்து வாங்கி தரேன்னு சொன்னாரே. என்ன பண்ணலாம்? மணி 11 ஆகுது. ஒரு போனை போட்டு கேட்டுருவோமா? ஃப்ரீயா இருந்தா சாப்பிடலாமே. பெருசு ஃபோன் பண்ணுது. பிளான் ஒர்க் அவுட் ஆகிடும் போல இருக்கு. ஹலோ ஹலோ, தம்பி நான் சிவராமன் பேசுறேன். நேத்து நீங்க வீடு வரைக்கும் வந்து விட்டு போனீங்களே, ஞாபகம் இருக்கா தம்பி? சொல்லுங்க சொல்லுங்க, ஞாபகம் இருக்கு சார். எங்க இருக்கீங்க தம்பி? ஒரு சின்ன வேலையா இருக்கேன். என்ன தம்பி, வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. இந்த வெயில்ல கூட நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான வேலை. நான் போனாதான் வேலைக்கு ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் தான். வேலையை முடிச்சுட்டு உங்க லைனுக்கு வரேன். சரிங்க தம்பி. தம்பி மறக்காம கால் பண்ணுங்க. நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரிங்க தம்பி. சரிங்க. இப்ப போனா வெண்ணிலா வீட்டுல இருக்க மாட்டா. வெண்ணிலா எப்ப வீட்டுல இருப்பான்னு நமக்கு தெரியும். அப்ப போனாதான் கரெக்ட் பண்ண முடியும். அப்பா நல்ல வேலை, அந்த தம்பி என்ன ஞாபகம் வச்சிருக்கு. தம்பி நான் தான். ஏதாவது தொந்தரவு பண்றேன் உங்கள? சரிங்க தம்பி, வரேன்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்கு. வந்துடுறேன். நீங்க வீட்லயே இருங்க. சரிங்க. சரி. நான் ஒரு 5 மணி போல வந்துட்டு. ஒரு குடிகாரன் வெண்ணிலாவை பார்த்தபின் அவனது திசையும் பார்வையும் வேறுபுறம் சிதறிவிடுமா என்ன? அப்பனை கவுத்து விட்டால் மகள் சரணாகதி அடைந்து விடுவாள். அரசனை போன்ற பெயர் சேதுபதி. இவனும் குடிகாரன். வெண்ணிலாவிற்கு தெரியாத விளையாட்டு குடிகார விளையாட்டு. குடிப்பதற்காக எதையும் செய்ய துணியும் தந்தை சிவராமன். ஒருவன் இலக்கு இல்லாமல் அம்பு எய்வானா? சேதுபதியின் இலக்கில் வெண்ணிலா சிக்கி விடுவாளா? சேதுபதி எப்படியும் வெண்ணிலாவை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்து விட்டான். எதிரில் இருப்பவனே தந்திரங்களை செய்யும் பொழுது வேறு பகுதியில் இருந்து வந்தவன் தந்திரங்கள் செய்ய மாட்டானா? என் சுலபமாக கிடைத்துவிடும் வாய்ப்புகள் சுகமாக இருந்து விடுவதில்லை. சிரமப்பட்டு கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் தான் வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கிறது. வெண்ணிலா இல்லாத பொழுது சிவராமனுக்கு சேதுபதி தான் இலக்கு. ஆனால் சேதுபதிக்கு வெண்ணிலா தான் இலக்கு. இருவர் வைத்த இலக்கில் வெண்ணிலா சிக்கி விடுவாளா? வாருங்கள் பார்க்கலாம். வந்துடுறீங்களா? உங்க கூட சாப்பிடணும். நேத்து நம்ம மிஸ் பண்ண சந்தோஷத்தை இன்னைக்கு அனுபவிக்கணும்.
இன்னைக்கு டபுள். வந்துருங்க. வந்துடுவேன். வருவானா மாட்டானா? ஒரு கோட்டருக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சொல்லுங்க சார். தம்பி நான் தான் சிவராமன் தான். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் தம்பி. அது பரவாயில்ல. இப்பதான் சார் எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆ, அதான் நேரா கடைக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம ஐட்டங்களை வாங்கிட்டு எங்க உட்காருதுன்னு தான் தெரியல. வீட்டில் உட்காந்து அடிச்சா உங்க பொண்ணு திட்டம், பார்ல உட்காந்து அடிச்சா சைடிஸ் அது இதுன்னு செலவு ஜாஸ்தி ஆயிடும். செலவை மிச்சம் பண்ணா அதுல உங்களுக்கு ஒரு கோட்டர் வாங்கலாம்ல. தம்பி நல்ல ஐடியா தம்பி. தம்பி நீங்க கவலைப்படாதீங்க தம்பி. சரக்கு வாங்கி நேரா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிடுவோம். சைடிஸ பத்தியும் கவலைப்படாதீங்க. முறுக்கு மிச்சர்லாம் வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கேன். உங்க பொண்ணு வந்தா திட்ட போகுது. நேத்தே ரொம்ப கோவப்பட்டுச்சு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நேத்து தான் அவ திட்டினா. இன்னைக்கு என் பொண்ணு திட்ட மாட்டா. நீங்க வாங்க. அப்படிங்கிறீங்க? சரிங்க. நீங்க போனை கட் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல நாங்க சரக்கு வரேன். சரிங்க தம்பி சீக்கிரம் வாங்க. சேஸ் தம்பி. சார் வயசுல பெரியவங்க உங்க கூட இந்த மாதிரி நேரத்துல நாம சந்தோஷமா இருக்கணும். அதான் முக்கியம். சாப்பிடுங்க. சார் நான் தண்ணி அடிக்கிற விஷயத்த சொல்ல வரல சார். நான் சொல்ல வந்த விஷயம் வேற சார். என்ன தம்பி சொல்லுங்க. எனக்கு என்ன வயசாகும்னு நினைக்கிறீங்க சார்? வயசு அதிகமா சொன்னா தப்பாயிடும். சரக்கு கிடைக்காது. என்ன சார் யோசிக்கிறீங்க? அது தம்பி உங்க வயச நான் சரியா சொல்லணும்ல தம்பி. அதான் தம்பிக்கு ஒரு 30-35 இருக்குங்களா? எனக்கு 43 வயசு ஆயிடுச்சு சார். தம்பிக்கு பார்த்தா அப்படி தெரியல தம்பி. நம்பவே முடியல. உங்களுக்கு சின்ன வயசு மாதிரியே தான் தெரியுறீங்க. என்ன பண்றது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே சார். பிசினஸ்ல ஒன்றும் குறைச்சல் இல்லை சார். மாசம் 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன். கடல் மாதிரி பங்களா இருக்கு. 1க்கு 2 கார் இருக்கு, பைக்கும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு சார். ஆனா என்ன பொண்ணு மட்டும் தான் சார் இன்னும் கிடைக்கல. என்ன தம்பி சொல்றீங்க? உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலையா? தம்பி நீங்க மட்டும் ரெடின்னு சொன்னா உங்களை கட்டிக்கிறதுக்கு பொண்ணுங்கள்லாம் நான் நின்னு போட்டி போட்டு வருவாங்க. எங்க சார் நேரமே ஒத்து வரலையே. தம்பி அப்படின்னா சொல்லுங்க, ஒரு நல்ல ஜோசியரை பார்த்துருவோம். அதெல்லாம் பார்த்தாச்சு சார். மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாசத்துலேயே அமைஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆடி மாசத்துலேயே வீட்டுக்கு மனைவி வந்துருவான்னு ஜோசியர் அடிச்சு சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? தோ வைகாசி முடிய போகுது. அடுத்த மாசம் ஆணி முடிஞ்சதுமே ஜாம் ஜாம்னு வீட்டு வாசல்ல வாழை மரத்தை கட்டிடுவோம். எங்க சார் பொண்ணு ஒன்றும் அமையலையே சார். அமையும் தம்பி. உங்களுக்கு நல்ல மனசு. உங்க மனசுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பொண்ணா அமையும். மந்திரம் போல்தான் சேதுபதியின் தந்திரம். தன் வயதை சொன்னவன், தனக்கு திருமணம் ஆகாததை சொன்னவன், திருமணம் நிகழ்த்தப் போகும் தேதியை மட்டும் சிவராமனின் மனதில் பதிய வைத்து விட்டான். ஒரு பணக்காரன் தனக்கு வேண்டியதையெல்லாம் வாங்கித் தந்து தன் மகளுக்கும் கணவனாக அமைந்து விட்டால் இனி வேறென்ன வேண்டும்? சிவராமனுக்கு ஓகே, சேதுபதிக்கு டபுள் ஓகே. ஆனால் வெண்ணிலாவின் முடிவில்தான் இவர்களின் கணக்கு சரி செய்யப்படும். வெண்ணிலா என்ன முடிவெடுக்கப் போகிறாள்? பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை வரை இது ஆத்மா.